இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளில் இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொண்டு கடவுளின் ஆசிர்வாதங்களை வேண்டி நிற்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டி இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளில் இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் அனைவருமே கடவுளை கண்டுகொண்டு வர இருக்கின்ற கடவுளை எதிர்கொள்வதற்கு நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் தயார் செய்ய அழைப்பு விடுக்கின்றது. நாம் கடவுளின் பண்புகளை, இறையாட்சியின் பண்புகளை தமதாக்கி கொண்டவர்களாக வாழும் பொழுது வர இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள இயலும். அவரது பிள்ளைகளாக, அவரது சகோதர சகோதரிகளாக நாமும் வாழ இயலும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. ஆக இன்றைய திருப்பள்ளியிலே கடவுளை எதிர்கொள்வதற்கு நாம் நம்மையே தயார் செய்ய தேவையான அருள் வரங்களை இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வெல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர்
கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 11. அதிகாரம் 21, இறை வார்த்தை 2. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன்பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அந்த சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தம் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 84. நாம் பாட வேண்டிய பதிலுரை. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே,
என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தன் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள், வலிமை பெறுகின்றார்கள். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 21 இறை சொற்றொடர்கள் 29 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைகாலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது வந்திருக்கும் கடவுளை கண்டுகொண்டு வரவிருக்கும் கடவுளை எதிர்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எங்கோ வாசித்த ஒரு கதையானது என் நினைவுக்கு வருகிறது. மஸ்க் டியர் என்ற
ஒரு அழகிய மான் ஒரு காட்டிலே வாழ்ந்து வரும் பொழுது தன்னை விலை உயர்ந்ததாக மதிப்பு மிக்கதாக உணர வேண்டும், காண்பிக்க வேண்டும். எல்லா மனிதர்களுமே என்னை ஒரு உயர்ந்த ஒரு விலங்கினமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவல் கொள்கிறது. அவ்வாறு அந்த தேடலிலே இருந்த அந்த அழகிய மானானது ஒரு அழகிய ஒரு நறுமணத்தை உணர்கிறது, நுகர்ந்து பார்க்கிறது. இந்த நறுமணம் எந்த இலைகளிலிருந்து வருகிறது, எந்த செடிகளிலிருந்து இந்த நறுமணம் வருகிறது, அந்த செடியை நான் உட்கொண்டு அதிகமாக நான் அதை உட்கொண்டு நானும் விலை உயர்ந்தவனாக, விலை உயர்ந்த ஒரு விலங்கினமாக நானும் மாறப்போகிறேன் என்பதற்காக அந்த நறுமணம் வருகின்ற அந்த இலையை தேடி தேடி அலைகிறது. அவ்வாறு தேடி அலைந்த அந்த மானானது இறுதியில் எந்த இலையையும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த நறுமண தைலம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ள இயலாத நிலையிலே, ஒரு விரக்தியிலே சோர்ந்து அமர்ந்திருக்கிறது. அவ்வாறு அமர்ந்திருந்த அந்த மானை ஒரு வேடன் அம்புகளை கொண்டு எய்து வேட்டையாடுகிறான். அம்புகள் தனது உடலை பாய்ந்தவுடனே எனது உயிர் பிரிய போகிறது என்ற ஒரு வருத்தத்திலே இருந்த மயங்கி கிடந்த அந்த மானிடம் அந்த வேடன் சென்று அந்த மானின் தொப்புள் பகுதியிலே இருந்து ஒரு திரவத்தை மட்டும் எடுத்துவிட்டு அந்த மானை அப்படியே விட்டு சென்று விடுகிறான். அப்பொழுதுதான் அந்த மான் உணர்கிறது, அந்த அழகிய நறுமணம் கொடுத்த அந்த தைலமானது, நறுமணம் வீசியது தன்னுடைய உடலில் இருந்துதான், தன்னுடைய உடலின் தொப்புள் பகுதியிலிருந்து தான் அந்த நறுமணம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக நான் அதை உணராமல் இந்த செடிகளிலே அந்த நறுமணம் வருகிறது என்பதை தேடி தேடி அலைந்து ஓய்ந்து போய்விட்டேன். ஆக அந்த நறுமண தைலம் என்னிடம் இருப்பதை நான் உணராமல் இருந்திருக்கிறேனே என்று நினைத்து பார்த்து மனம் வருந்தியது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் கடவுள் நம்மிடையே இருக்கின்றார். ஆனால் அந்த கடவுளை நாம் அறிந்து கொள்ளாமல் பல நேரங்களில், பல விடயங்களில், பல நிகழ்வுகளில் கடவுளை தேடி அலைகிறோம் என்பதை தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடவுள் என்ற அந்த சொல்லாடலை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது கட கூட்டல் உள் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் என்பவர் அனைத்தையும் கடந்தவராக, எந்த வரையறைக்குள்ளும் வராதவராக கடவுள் இருக்கிறார். அதே வேளையில் கடவுள் உள் உறைபவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும், ஒவ்வொரு படைப்புகளுக்குள்ளும் கடவுள் உள் உறைபவராக இருக்கின்றார் என்றால், அந்த கடவுளை, உள் உறைகின்ற கடவுளை நாம் எப்பொழுது கண்டுகொள்ளுகிறோமோ அப்பொழுது வெளியே இருக்கின்ற கடவுளை நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் என்ற செய்தியை தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கிறது. புதிய மன்னகமும் புதிய விண்ணகமும் கீழே இறங்கி வருவதை கண்டேன் என்று திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருவெளிப்பாட்டு நூலிலே குறிப்பிடுவது போல, புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் ஏதோ ஒரு இடம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அந்த நிலையானது இந்த மண்ணுலகத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும். புதிய ஒரு சிந்தனைகளும் புதிய சித்தாந்தங்களுக்கும் இடமளித்து, பழைய சிந்தனைகள் பழையன கழிந்து புதியன புகுதலும் போன்று நாம் புதிய சிந்தனைகளுக்கும் புதிய சித்தாந்தங்களுக்கும் இடமளித்து வாய்ப்பளித்து அதை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் என்ற செய்தியை தான் அவை கொடுக்கின்றன. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் பல்லுவியிலும் நாம் பார்க்கிறோம், கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. கடவுள் மனிதர்கள் நடுவே உறைந்திருக்கிறார். கடவுள் ஏற்கனவே வந்துவிட்டார். இம்மானுவேலனாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதாக கடவுள் நம்மோடு வந்து நம்மோடு தங்கி இருக்கிறார். அந்த கடவுளை நாம் எப்பொழுது கண்டுகொண்டு அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோமோ அதன் பிறகு வர இருக்கின்ற கடவுளை நாம் எளிதாக எதிர்கொள்ள முடியும். கடவுள் வந்திருப்பதை நாம் கண்டுகொள்கிறோம் என்றால் அவருடைய இயல்புகளை, இறையாட்சியின் பண்புகளை தமதாக்கி கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளின் இயல்புகளை தமதாக்கி கொண்டு வாழ்கிறோம் என்றால் வர இருக்கின்ற கடவுளை பார்த்து, வர இருக்கின்ற இறுதி தீர்ப்பை பார்த்து, இரண்டாம் வருகையை பார்த்து நாம் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. காரணம், முதலில் வந்த இம்மானுவேலனாக வந்த கடவுளை நாம் கண்டுகொண்டோம். அவருடைய இயல்புகளை தமதாக்கி கொண்டிருக்கிறோம். இறையாட்சியின் விழுமியங்களின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வர இருக்கின்ற கடவுள்
நம்மை ஆசிர்வதிப்பவராக, நமக்கு நிலை வாழ்வை உறுதி செய்பவராக, நமக்கு விண்ணகத்தை உரிமையாக கொடுப்பவராக இருக்கின்றார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய திருப்பலியிலே வர இருக்கின்ற கடவுளை நாம் எதிர்கொள்வதற்கு வந்திருக்கின்ற கடவுளை முழுமையாக அறிந்து அவருடைய இயல்புகளை தமதாக்கி கொண்டு வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு விடுத்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் பங்கு பெற்ற நாங்கள்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவை எதிர்கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகாக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகாக்கினிமயமே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதி. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.